வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், பாலக்காடு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் இரண்டு முறைப்படியும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லப்படுகிறது. அந்த பலன் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயு பிராணன் அவயோகி யோகி வைநாசிகம் முடக்கு எல்லா விஷயத்தையும் கலந்து எந்த விஷயத்துல உங்க ஜாதகத்தை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாக்குறோம். ஏன்னா வீட்டுல ஒரு கிரகம் முக்கியமான கிரகங்கிறது நவகிரகம், கிரகங்கிறது வீடு. அப்போ இது ரெண்டுல எது செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடுங்கிற கிரகத்தை கூட கிரகம் தான் செயல்படுத்துது, நவகிரகம் தான். அப்ப இந்த நவகிரகம் எப்படி உங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறத நாம உங்கள் ஜாதகத்தில் துல்லியமாக பார்க்க முடியும். சரி, இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும். கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா பல குழப்பங்களை கடந்து தெளிந்த நீராக மாற்றக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஏன்னா உங்க ராசிலேயே 5 கிரகம் உட்காந்துருக்கு. அதுல உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, அதாவது 2, 3, 4, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறது கும்பராசிலேயே. அப்போ உங்க ராசிக்கு அதிபதி போய் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்ற இடத்துல போய் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆரம்ப வருமானம் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த 3ஆம் அதிபதி அங்கேயே உட்காந்துருக்காங்க. சகோதர சகோதரி சபர குடும்ப விஷயம், அதே போல தந்தை ஸ்தானாதிபதிங்கிற சூரியனும் போய் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார். அவர் ராகுவுடைய பயங்கர பிடியில் இருக்கிறார். அதனால தந்தை மகன் மகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதை எல்லாமே நம்ம கலந்து எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ நம்மளுடைய மனசுல பெரிய விஷயத்த தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்போம். இப்போ நம்ம அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் ஏதாவது ஒரு உத்தியோகத்தை வாங்கியே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தான் மகனோ மகளையோ எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம பிடிக்க வச்சே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனக்கு நல்ல வருமானம் வர்றதுக்காக தொழிலை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன் ஆரோக்கிய பிரச்சனைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும்னு காத்திருப்பாங்க. நல்ல நண்பர்கள் வரணும், இல்லைன்னா என் நண்பனை எப்படியாவது நான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமை நிறைய இப்போ மனசை போட்டு எல்லா சிந்தனைகளையும் தர்ம சிந்தனைகள் நற்சிந்தனைகள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில பாரங்களை அதிகமாக ஓவர்லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அப்போ இந்த விஷயத்துக்காக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க. அதாவது நிறைய செயல்பாடு எங்கெங்க என்னென்ன விஷயம் கிடைக்குன்னு தேடி அதுக்கு உண்டான ஓட்டத்திலேயே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கக்கூடிய ராசி, உயரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கும்பம் தான் கலசம், கலசம் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்துல இருக்கும். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா சூரியன்கிற கோவில் கோபுரத்துக்கே போய் உக்காந்துருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஒரு இருளாக இருந்து அவருடைய நட்சத்திரத்துல இப்ப பவரா பயணிக்க போகிறார். சதயத்துக்கே போயிட்டு பவரா பயணிக்க போகிறார். அப்ப என்னன்னா கொஞ்சம் ஓவர்லோடு, மேல ஏறி உட்காந்து யாரும் நம்மளை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளா இல்ல போய் ஒரு சில விஷயத்துல சிக்கிக்குவோம்.
இப்போ ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபா வீடு வாங்கலான்ட்டு போனா அது ஒரு 70 லட்சம் ரூபாயா வாங்கிடுவாங்க. 40 லட்சம் ரூபா வீட்டை 50 லட்சம் கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கு மீண்டும் ஒரு 20 லட்சம் வீட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. அதாவது அந்த ஆசை அப்படிங்கிறது பேராசை. பொதுவாகவே கும்பராசிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. பாதகாதிபதி வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிபதிங்கிறவரே போயிருக்கார். 3க்கும் உங்களுக்கு 10க்கும் உடையவரே போய் இருக்கார். அப்ப என்ன ஆகுன்னா நம்ம முயற்சி அந்த ஜீவனம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இப்போ ஏன் இந்த நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து வரக்கூடியதுதான் கும்பராசிக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெற்றி வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோல்வி வரும். ஆனா இந்த எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் ரெண்டும் கலந்து இருக்கும். அவங்களுக்கு தகுந்த வெற்றி இருக்கும், அவங்களுக்கு தகுந்த தோல்வி இருக்கும். இதுல நிரந்தர வெற்றி பெறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, நிரந்தர தோல்வியாவே இருக்குமாங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுல இல்ல. ஒரு கஷ்டம் இருந்தா ஒரு நல்லது வரும். நீங்க இப்போ ரெண்டையுமே கலந்து ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லலாம். அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் உங்கள் ஜாதகத்திலும் இருந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்க சிறப்பான வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு முதிர்ச்சி வரப்போகிறது. அனுபவத்தால் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துக்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு உத்தியோக சூழ்நிலை வெளியூர் உள்ளூர் இடமாற்றத்தோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறதுக்கு புது வரவு, புதுமணம், புது வரவு, திருமணம், மறுமணம் எல்லாத்துக்கும் உண்டான சூழ்நிலை இப்ப நடக்க போகுது. அதே போல ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்துல புதுசா ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டாவது எடுத்துடணும், ஒரு ஷர்ட்டாவது எடுத்துடணும், ஒரு சேலையாவது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு கும்பராசிக்கு. புதிய உடுவடைகள், புதிய காலணி, புதிய கையணி அப்படின்னு சொல்ற மாதிரி அணிகலன்கள் ஏதாவது ஒண்ணு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு, செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட காரியங்கள்னு சொல்லக்கூடிய காரியத்துல போய் பங்கெடுக்கிறது, இல்ல சில சமயம் வயதானவர்கள் வீட்டில் இருந்தா சம்பவிக்கிறது, நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கு. அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இது உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே பொது பலன் தான். அப்போ செயல்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை தான் தெரியுது இந்த மாசம். அவங்க சுயஜாதகத்திலேயே அந்த பலம் இருக்குதா? ஏன்னா பாத்தீங்கன்னா சுயஜாதக பிரகாரம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்துல பலமா இருக்கக்கூடிய கிரகம் சுயஜாதகத்துல நீச்ச பங்கத்துல, அதாவது பாவகத்தாரியில் இருக்கலாம், சகட யோகத்துல இருக்கா, சசயோகத்துல இருக்கா. அதே அப்படி இருந்தா பாத்தீங்கன்னா இந்த யோகங்கள் நல்ல பாக்கியங்கள் எல்லாம் தடைபடும். அதே இப்போ நம்ம ஜனநல ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கலாம், விபரீத ராஜயோகத்துல இருக்கலாம், இல்ல ராஜ யோகத்துல இருக்கலாம். அப்ப என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா அவங்களை எல்லாம் தூக்கி படிப்படியா ஏணிப்படியில ஏத்துன மாதிரி இருக்கு. இது எந்த மாதிரி இருக்குங்கிறது பொதுவா நமக்கு தெரியாது இல்லை. அதனால நம்ம பொது பலன் சொல்றப்போ ரெண்டையுமே சொல்றோம். நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறலாம். அப்போ அவங்க சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ அதே போல உங்களுடைய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் உங்களுக்கு சிறப்பு, குலதெய்வ வழிபாடு சிறப்பு. கோபுரத்தை எங்க கண்டாலும் விழுந்து கும்பிட்டுங்க. கோபுரத்தை எந்த கோவில் கோபுரமா இருந்தாலும் சரி, ஒரு கோபுரத்தை பாக்கெட்ல வச்சுங்க. இப்போ கும்பராசிங்கிறது சனி பகவானுடைய ராசி, அந்த பகவானே இப்போ 2ல இருக்காரு. அப்படிங்கிறப்போ கல்லழகர் கோபுரம், கல்லழகர் கோயில் கோபுரம், ஆண்டாள் கோவில் கோபுரம், இதெல்லாம் நீங்க பாக்கெட்ல லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த கோபுரத்தை லேமினேஷன் பண்ணி நிறைய பேர்த்துக்கு தானமா கொடுக்கலாம். அது உங்களுக்கு உயர்வை தரும். ஏன்னா கும்பம் மேக்சிமம் கூட்டம் இருக்கிற பக்கம் தான் இருக்கு, இல்லைன்னா கும்பம் இருக்கிற பக்கம் கூட்டம் இருக்கு. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடந்தா நிறைய கூட்டம் போகுது இல்லை, அதுக்காகத்தான் சொல்றது. அதே மாதிரி உங்கள் வழிபாடு பாத்தீங்கன்னா கோபுரம் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம்.
ராமபிரான் அதாவது பெருமாள் கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம். கொஞ்சம் உங்களை கடந்து ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து நல்ல ஏன்னா இப்போ மேக்சிமம் உங்க ராசி வந்து 110வது கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 110 கிலோமீட்டர் கடந்துடணும். 120 130 போயிட்டு வந்துடணும். அந்த மாதிரி போய் ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும்.